15வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே சர்வாம்ஸ்ததா பூதவிசேஷசங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம் ச சர்வானுரகாம்ஸ்ச திவ்யான் இதற்கு முன் வந்த ஸ்லோகங்களில் அர்ஜுனனுக்கு பகவான் விஸ்வரூபத்தை காட்டினார். அர்ஜுனன் தகுதியை அடைந்து அந்த விஸ்வரூபத்தை பார்த்தான். முதலில் அந்த விஸ்வரூபம் எப்படி இருந்தது என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சுருக்கமாக விளக்கினான். இப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை பகவான் அர்ஜுனனுக்கு காட்டினார் என்று கூறிக்கொண்டு வந்து, இந்த அனைத்து ஜெகத்தும் உலகில் எவைகளெல்லாம் படைக்கப்பட்டுள்ளதோ அவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் அர்ஜுனன் பார்த்தான். தத்ர ஏகஸ்தம் பிரவிவிக்தம் ஜெகத் என்று கூறினான். விதவிதமாக வேறுபாட்டுடைய இந்த பிரபஞ்சம் ஒரே சரீரத்தில் இருப்பதாக அர்ஜுனன் கண்டான் என்று கூறி, பிறகு அந்த விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனன் என்ன கூறுகின்றான், அதை எப்படி விளக்குகின்றான் என்று சஞ்சயன் முடிவுரை செய்கின்றான். அதாவது ஆச்சரியம் என்ற பாவனையை அர்ஜுனன் அடைந்து இவ்விதம் கூறுகின்றான் என்று சஞ்சயன் முடித்து விட்டான். இனி 15வது ஸ்லோகத்திலிருந்து அர்ஜுனன் விஸ்வரூபத்தை வர்ணிக்கின்றான். இதில் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், விஸ்வரூப தர்சனம் நடைபெற்றவுடன் அர்ஜுனனுடைய மனதில் 3 விதமான பாவனைகள் வருகின்றது. ஒன்றின் பின் ஒன்றாக 3 விதமான ஆட்டிடியூட் வருகின்றது. முதல் பாவனை ஆச்சரியம். விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் அவன் ஒரு ஆச்சரியத்தை அடைகின்றான். அதற்கு பிறகு அர்ஜுனன் பயம் என்ற பாவனையை அடையப் போகின்றான், பயப்படப் போகின்றான். இறுதியாக பயமானது பக்தியாக மாறப் போகின்றது. இவ்விதம் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை வர்ணித்து கொண்டிருக்கும் பொழுது 3 விதமான பாவனைகள் அவனுடைய மனதில் வர இருக்கின்றது. 15வது ஸ்லோகத்திலிருந்து 22வது ஸ்லோகம் வரை அவன் ஆச்சரியம் என்ற பாவனையுடன் விஸ்வரூபத்தை வர்ணிக்கப் போகின்றான். நாம் ஆச்சரியத்தை பற்றி சென்ற வகுப்பில் சில கருத்துக்களை பார்க்க ஆரம்பித்தோம். நம்முடைய மனதில் எந்த ஒரு அறிவு புதிதாக ஏற்பட்டாலும் அல்லது எதையாவது நாம் புதிதாக கண்டுபிடித்தால் முதலில் நம்முடைய மனதில் வருகின்ற உணர்வு ஆச்சரியம், வண்டர், விஸ்மயக என்று சொல்லப்படுகிறது. எனி டிஸ்கவரி, எதையாவது நாம் கண்டுபிடித்தால் முதலில் நாம் ஆச்சரியமாகத்தான் அதை பார்ப்போம். ரேடியோ கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அதை நாம் ஆச்சரியமாக பார்த்தோம். டெலிவிஷன் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது முதலில் ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் நமக்கு வருகின்ற பாவனை ஆச்சரியம். நாம் அதை ஆச்சரியமாகத்தான் பார்ப்போம்.
பிறகு இந்த ஆச்சரியமாக எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருப்போமா என்றால், இந்த ஆச்சரியமாக நாம் பார்ப்பதற்கு என்ன காரணம்? ஆச்சரியம் எப்பொழுது முடிவடையும் என்றால், ஒன்றை நாம் புதிதாக பார்த்தால் கண் பார்க்கின்றது, மனம் அதை அனுபவிக்கின்றது. அதனுடைய செயல்பாட்டு தத்துவத்தை பார்த்தவுடன் புத்தியானது புரிந்து கொள்ளாது. ஆகவே எதுவரை நம்முடைய மனதில் ஆச்சரியம் இருக்கும் என்றால், அறிவானது அதை முழுமையாக கிரகிக்கும் வரை ஆச்சரியம் இருக்கும். கண்ணும் மனதும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அறிவில் கிரகணம் ஏற்பட்டுவிட்டால் அது ஆச்சரியமாக இருக்காது. உதாரணமாக, கால்குலேட்டர் என்று ஒன்று வந்தவுடன் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்ன? பெரிய பெரிய கணக்குகள் ஒரு செகண்டில் அது போட்டு விடுகிறது. நம்ம கூட்டிட்டும் பெருக்கிட்டும் கழிச்சிட்டு இருப்போம். பிறகு அது எப்படி செயல்படுகிறது என்ற அறிவை தெரிந்தவுடன் அது ஆச்சரியமாக நமக்கு தெரியாது. அப்படி இந்த உலகம் நமக்கு ஆச்சரியமாக தெரிந்து கொண்டிருக்கும் வரை அது நம்முடைய அறிவுக்குள் வரவில்லை என்று பொருள். அதனால தான் ஞானிகளுக்கு உலகத்தில் எதுவுமே ஆச்சரியம் இல்லை. யாராவது ஆச்சரியமாக சொன்னால் அது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்காது. காரணம் என்னன்னா, எல்லாமே அவர்களுடைய அறிவின் கீழ் விட்டது. இப்போ அறிவுக்கு வராதவரை வெறும் அனுபவம் மட்டும் புதிதாக முதலில் தோன்றினால் அது ஆச்சரியமாக இருக்கும். இப்பொழுது அர்ஜுனன் பகவானுடைய உருவத்தை பார்க்கின்றான், விஸ்வரூபத்தை பார்க்கின்றான். அகில பிரபஞ்சமும் ஒரே ஒரு உடலில் இருப்பதான காட்சியை பார்த்தவுடன் அறிவுபூர்வமாக அவனுக்கு அதை புரிந்து கொள்கின்ற நிலை ஏற்படவில்லை. இனிமேல் தான் அதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வெறும் அனுபவம் மட்டும் கிடைக்கின்றது. ஆகவே ஆச்சரியப்படுகின்றான். அறிவோடு அவன் பார்த்திருந்தால் அங்கு ஆச்சரியத்திற்கு இடமே கிடையாது. ஒன்றை அது எப்படி செயல்படுகின்றது என்ற முழு தத்துவத்துடன் அறிவுபூர்வமாக எதையாவது நாம் நோக்கினால் அங்கு நாம் ஆச்சரியப்பட முடியாது. இங்கு அர்ஜுனனுக்கு திடீர் என்ற காட்சி கிடைக்கின்றது. ஆகவே ஆச்சரியப்படுகின்றான். அது மட்டுமல்ல, சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? ஆச்சரியம் என்பதுக்கு இனியொரு பொருள் அல்லது இனியொரு தத்துவம் என்னவென்றால், ரேர், மிக மிக அரிது. அதை ஆச்சரியம் என்று சொல்வோம். எப்பொழுது ஆச்சரிய பாவனை வரும் என்றால், மிக மிக அரிதை ஒன்றை நாம் பார்த்தால், அவ்வளவு சுலபமாக அடைய முடியாததை நாம் அடைந்து விட்டால், பார்த்து விட்டால் நமக்கு ஆச்சரியம் வரும். ஒரு கால் திடீர்னு பகவான் நமக்கு விஸ்வரூபத்தை காட்டினார்னு வச்சுக்கோமே, என்ன வரணும்? ஆச்சரியம் நமக்கு வரும். போயும் போய் எனக்கு காட்டுகின்றாரா பகவான் என்ற ஒரு பெரிய ஆச்சரியமே வந்துவிடும். காரணம் என்ன? அரிது ஆச்சரியம், ரேர். எது அரிதாக இருக்கின்றதோ அது ஆச்சரியம். பிறகு எது மேலானதோ அங்கும் ஆச்சரிய பாவனை வரும். எது உத்தமமாக இருக்கின்றதோ அது ஆச்சரியமாக இருக்கும். அது அழகாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உத்தமமாக இருப்பது, மிக அரிதாக இருப்பது, அறிவுக்கு புலன்படாமல் இருப்பது, இவைகளெல்லாம் ஆச்சரியத்திற்குரிய விஷயமாக நமக்கு இருக்கும். இப்போ அர்ஜுனனுக்கு என்ன கிடைத்துள்ளது? ஈஸ்வரனுடைய தர்சனம் கிடைத்துள்ளது. ஆகவே அவன் ஒரு ஆச்சரியத்தில் இவ்விதம் பேசுகின்றான். பிறகு என்ன ஆக போகின்றது? ஆச்சரியம் மெல்ல பயமாக மாறப் போகின்றது. அவனுடைய மனதில் பயம் என்ற பாவனை வரும்பொழுது பயத்தை பற்றி விசாரம் செய்யலாம். இனி நாம் ஸ்லோகங்களுக்குள் செல்லலாம். இப்பொழுது அர்ஜுனன் பக்தியுடன் பகவானை வணங்கி விஸ்வரூபத்தை வர்ணிக்கின்றான். என்ன சொல்கின்றான்? பஷ்யாமி தேவான் தவ தேவ தேகே. தேவ
என்று பகவானை அழைக்கின்றான். தேவ, இறைவா, தேவனே, இறைவா. பஷ்யாமி, நான் பார்க்கின்றேன். பஷ்யாமி என்றால் நான் பார்க்கின்றேன். தேகே, தவ தேகே, உங்களுடைய உடலில், உங்களுடைய உடலில் நான் பார்க்கின்றேன். இனிமேல் எவைகளையெல்லாம் அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தில் பார்க்கின்றான் என்பதை வர்ணித்து வருகின்றான். முதலில் அர்ஜுனன் யாரை பார்க்கின்றான்? தேவான். தேவான் தவ தேகே பஷ்யாமி. தவ தேகே என்பது பொதுவானது. உங்களுடைய உடலில் எவர்களையெல்லாம் பார்க்கின்றேன்? தேவான், அனைத்து தேவர்களையும் நான் பார்க்கின்றேன். இரண்டாவது வரியில சர்வான். சர்வான் என்பது சர்வான் தேவான், எல்லா தேவர்களும் உங்களுடைய உடலில் இப்பொழுது இருக்கிறார்கள். அவர்களுடைய காட்சி எனக்கு கிடைக்கிறது. தேவர்கள் பரோக்ஷ பிரியாகா தேவாகா என்று சொல்வார்கள். தேவர்களெல்லாம் அவர்களுடைய சொரூபத்தை நமக்கு காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டார்களாம். பரோக்ஷம் என்றால் மறைந்திருப்பது. மறைந்திருக்க பிரியப்படுபவர்கள் தேவர்கள். பரோக்ஷ பிரியாகா தேவாகா. நம்மெல்லாம் அப்படி இல்லை. ஏதாவது நமக்கு ஒன்று கிடைச்சதுன்னா நம்ம என்ன செய்வோம்? எல்லாரிடமும் காட்டிக்கொள்வோம். தேவர்கள் அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய ஐஸ்வர்யம் யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டார்களாம். அவர்கள் மறைந்திருப்பார்களாம். இப்பொழுது அர்ஜுனனுடைய கண்ணுக்கு அந்த தேவர்களெல்லாம் தெரிகிறார்கள். அர்ஜுனனுடைய கண்ணுக்கு எப்படி ஏன் தெரிகிறார்கள்னா, பகவான் ஏற்கனவே திவ்ய சக்ஷுகோ, திவ்ய கண்ணை கொடுத்துள்ளார். ஆகவே தேவர்களெல்லாம் இப்பொழுது அர்ஜுனனுக்கு தெரிகிறார்கள். தேவர்களும் ஜீவர்களைப் போல புண்ணிய வசத்தினால் அந்த லோகத்தில் பிறந்தவர்கள். அவர்களும் ஜீவர்கள்தான். ஆனால் ஜீவர்களிடமே எப்படி ஒருவன் ஏழையாகவும் செல்வந்தனாகவும் சக்தி உடையவனாகவும் இருக்கின்றானோ, அதே போல் தேவர்கள் அதிக சக்தி அதிக ஐஸ்வர்யத்துடன் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட தேவர்களை உங்களுடைய சரீரத்தில் நான் பார்க்கின்றேன். பிறகு வேறு யாரை பார்க்கின்றான்? ததா பூத விசேஷ சங்கான். ததா அவ்விதம் தேவர்களை நான் பார்த்த விதத்தில், பூத என்றால் உயிரினங்கள், விசேஷ என்றால் விதவிதமான, விதவிதமான உயிரினங்கள், சங்கக என்றால் கூட்டம், விதவிதமான உயிரின கூட்டங்களை உங்களுடைய உடலில் நான் பார்க்கின்றேன். விதவித உயிரின கூட்டங்களை நான் உங்களுடைய சரீரத்தில் பார்க்கின்றேன். இப்போ தேவர்களை, எல்லா தேவர்களும் உங்களுடைய உடலில் எனக்கு தெரிகிறார்கள். விதவிதமான உயிரின கூட்டங்களை நான் பார்க்கின்றேன். பிறகு வேறு யார் தெரிகிறார்கள்? பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம். பிரம்மாணம் பஷ்யாமி. பிரம்மாணம் என்றால் பிரம்மதேவர், சதுர்முக பிரம்மா. இந்த சிருஷ்டிக்கு கர்த்தாவாக இருக்கின்ற பிரம்மதேவனை நான் பார்க்கின்றேன். இப்பொழுது அர்ஜுனனுடைய கண்ணுக்கு பிரம்மதேவன் காட்சியளிக்கின்றார் பகவானுடைய விஸ்வரூபத்தில். ஆகவே பிரம்மாணம், பிரம்மாணம் என்றால் பிரம்மதேவனை நான் பார்க்கின்றேன். பிறகு அந்த பிரம்மதேவனுக்கு 2 அடைமொழி அர்ஜுனன் கொடுக்கின்றான். ஈஷம். ஈஷம் என்றால் தலைவர். அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரனாக தலைவனாக இருக்கின்ற பிரம்மதேவனை நான் பார்க்கின்றேன். பிறகு பிரம்மதேவருக்கு இனியொரு அடைமொழி கமலாசனஸ்தம். கமலம் என்றால் தாமரை, ஆசனம் என்றால் தாமரையை ஆசனமாக இருப்பிடமாக கொண்டுள்ளவர். கமலாசனஸ்தம், தாமரையை ஆசனமாக வைத்து இருக்கின்றவர்.
தாமரையில் அமர்ந்திருக்கின்ற தலைவனாக இருக்கின்ற பிரம்மதேவனை நான் பார்க்கின்றேன். பிறகு வேறு யார் அர்ஜுனனுடைய கண்ணுக்கு தெரிகிறார்கள்? ரிஷீம்ச சர்வான். சர்வான் எல்லா ரிஷிகளையும் நான் பார்க்கின்றேன். எல்லா ரிஷிகளையும் பகவானுடைய விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் பார்க்கின்றான். ரிஷி என்ற சொல்லுக்கெல்லாம் பொருள் பலமுறை பார்த்துள்ளோம். ரிஷி என்றால் ரிச்சதி ஜானாதி, அறிவுடையவர், ஆத்ம தத்துவ ஞானத்தை உடையவர்கள். ரிஷி என்றாலே எல்லாருக்கும் ஆத்ம ஞானம் இருக்கணுங்கிற அவசியமில்லை. சில உபாசனை செய்பவர்களெல்லாம் ரிஷிகளாக இருக்கலாம், ஞானிகளும் ரிஷிகளாக இருக்கலாம். அப்படி எல்லா ரிஷிகளையும் நான் பார்க்கின்றேன். பிறகு உரகான் திவ்யான். உரகான் என்றால் பாம்புகள், திவ்யான் என்றால் தேவலோகத்தில் இருக்கின்ற வாசுகி, அனந்தசேஷன் முதலிய பாம்புகள். உரகான் திவ்யான், விதவிதமான திவ்யமான பாம்புகளெல்லாம் உங்களுடைய உடலில் இருப்பதை நான் பார்க்கின்றேன். பிறகு வேறு எதை அர்ஜுனன் பார்க்கின்றான்? அடுத்த ஸ்லோகம். அநேக பாகூதர வக்த்ர நேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோ நந்தரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. அநேக பாகு உதர வக்த்ர நேத்ரம். அநேகம் என்றால் இங்கு எண்ணிக்கைக்கு அடங்காத, அநேகமான. பாகு என்றால் கைகள், எண்ணிக்கைக்கு அடங்காத கைகள். உதரம் என்றால் வயிறு, வக்த்ரம் என்றால் வாய், நேத்திரம் என்றால் கண்கள். எண்ணிக்கைக்கு அடங்காத கைகள், வயிறு, வாய்கள், பிறகு கண்கள், இவைகளை நான் பார்க்கின்றேன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பகவானுடைய விஸ்வரூபம் இப்பொழுது நாம் பார்ப்பது ஒரு மாடல். அதாவது அனைத்து கைகளும் பகவானுடைய கைகள், அனைத்து வாயும் பகவானுடைய வாய்தான், அனைத்து கண்களும் பகவானுடைய கண்கள். சகஸ்ர சீருஷா புருஷகன்னு வேதத்தில் சொல்லியது போல அதை இங்கு விஸ்வரூபமாக அர்ஜுனன் பார்த்து வருகின்றான். அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் அவர் தொண்டையில் கேன்சர் சாப்பிட முடியாமல் இருக்கும் பொழுது, நீங்கள் சாப்பிட முடியவில்லையே என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்? நான் தான் எல்லா தொண்டையிலையும் சாப்பிட்ருக்கிறேனே, இந்த தொண்டையில் சாப்பிடணுமா என்று கேட்டார். இப்போ அவரிடம் இருந்த சர்வாத்ம பாவம் என்ன? நானே அனைத்து ஜீவராசிகளாகவும் இருக்கின்றேன். அந்த விஸ்வரூபம் இங்கு கூறப்படுகின்றது. அநேக பாகு, எண்ணிக்கைக்கு அடங்காத கைகளை நான் பார்க்கின்றேன். இப்போ உண்மையான விஸ்வரூபம்னா என்னன்னா, யாருடைய கைகளையெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது பகவானுடைய கையே. அந்த கை நம்மை அடிக்கிற கையாக இருக்கலாம், அல்லது அணைக்கிற கையாக இருக்கலாம், வழிகாட்டுற கையாக இருக்கலாம். எல்லா கையும் பகவானுடைய கைகள், எல்லா வாயும் பகவானுடைய வாய். நம்ம புகழ்கிற வாயாக இருக்கலாம், அதை சீக்கிரமாக சொல்லிடுவோம். நம்ம புகழ்ந்து சொல்கிற வாய் பகவானுடைய வாய்னு சொல்லிடுவோம். நம்ம இகழ்கிற வாயும் பகவானுடைய வாய். எல்லாமே பகவானுடையது. இங்கு அதை அர்ஜுனன் கூறுகின்றான், எண்ணிக்கைக்கு அடங்காத இந்த உடல்கள். பிறகு பஷ்யாமி த்வாம்
சர்வதக அனந்த ரூபம் துவாம் பஷ்யாமி உங்களை பார்க்கின்றேன். சர்வதக எல்லா இடத்திலும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் அர்ஜுனனுக்கு திசையெல்லாம் இல்லாமல் போகுது. ஏதாவது படத்தில் விஸ்வரூபம்னா ஒரு சின்ன படத்தில் ஏதாவது கொஞ்சம் தான் போட முடியும். ஆனால் இந்த இடத்துல அர்ஜுனனுடைய நிலை என்னன்னா எல்லா இடத்திலும் விஸ்வரூபம் வந்து விடுகிறது. சொல்ல போகின்றான், பயந்தவுடன் சொல்ல போகின்றான், எனக்கு திசையே தெரியலையே என்று சொல்ல போகின்றான். பயத்தில் சொல்லுவான், எனக்கு எந்த டைரக்ஷனில் இருக்கம்னு தெரியலேன்னு சொல்வான். ஆகவே இங்கே சர்வதகன எல்லா பக்கமும் அனந்த ரூபம், எண்ணிக்கைக்கு அடங்காத ரூபங்களை நான் பார்க்கின்றேன். அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாத ரூபங்களை நான் பார்க்கின்றேன். அனந்த ரூபம். சரி, இந்த ரூபத்திற்கு தோற்றம், இடைநிலை, முடிவு இருக்கின்றதா என்றால் அது இல்லை என்று அர்ஜுனன் கூறுகின்றான். நாந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம். தவ என்றால் உங்களுடைய விஸ்வரூபமாக இப்பொழுது இருக்கின்ற உங்களுடைய ஆதிம் தோற்றத்தை, ந மத்தியம் இடைநிலையை, ந அந்தம் முடிவை நான் பார்க்கவில்லை. உங்களுடைய தோற்றம், அதாவது விஸ்வரூப எங்கே தோன்றுது, அதனுடைய சென்டர் எது, அதனுடைய முடிவெது என்பதை நான் பார்க்கவில்லை. சிவபெருமான் எடுத்த உருவத்தை போல அவர் ஒரு பெரிய உருவம் எடுத்தார். அவருடைய ஆதியையும் அவருடைய அடியையும் கண்டுபிடிக்க சொன்னார்கள். கண்டுபிடிக்க முடியவில்லைங்கிற புராண கதை எதை காட்டுகிறது என்றால் இது ஆதி அந்த மத்தியம் அற்றது. ந அந்தம், அந்தம் என்றால் கடைசி, மத்தியம் என்றால் இடைநிலை, ஆதி என்றால் தோற்றம். இப்போ விஸ்வரூபம் இங்கே தோன்றி இங்கே முடியுது என்று என்னால் சொல்ல முடியாது. அப்படி நான் பார்க்கின்றேன். பஷ்யாமி என்றால் பார்க்கின்றேன். இந்த இடத்துல உங்களுடைய ஆதி அந்தம் மத்தியம் இவைகளை நான் பார்க்கவில்லை. ந பஷ்யாமி. கடைசி இரண்டு சொற்கள் ஈஸ்வரனை, பகவானை அழைக்கின்ற சொற்கள். விஸ்வேஸ்வர. விஸ்வம் என்றால் உலகம், ஈஸ்வர என்றால் இந்த உலகத்திற்கு தலைவனாக இருப்பவரே. விஸ்வேஸ்வர, ஈஸ்வரன்னா தலைவர். அடுத்தது விஸ்வரூப, விஸ்வத்தையே ரூபமாக கொண்டவர். இந்த இடத்துல விஸ்வம்னா சர்வம், அனைத்தையும் தன்னுடைய ரூபமாக கொண்டவர். இப்போ பகவானுடைய உருவம் என்னன்னா, என்னென்ன உருவம் இருக்கோ அதெல்லாம் பகவானுடைய உருவம். விஸ்வரூப. ஹே விஸ்வரூப, ஹே விஸ்வேஸ்வர, நான் இவைகளை பார்க்கின்றேன், இதை பார்க்கவில்லை. ஆதி அந்த மத்தியத்தை பார்க்கவில்லை. மேலும் கிரீடினம் கதினம் சக்ரினம் ச தேஜோ ராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத். தீப்தானலார்கத்யுதிமப்ரமேயம் கிரீடினம் கதினம் சக்ரினம் ச. கிரீடினம் என்றால் கிரீடங்களை அணிந்துள்ள தலைகள். கிரீடம்னா தலைப்பாகை. கிரீடினம் கிரீடங்களை, கிரீடங்களுடன் கூடிய தலைகள். கதினம் என்றால் கதா என்ற ஆயுதத்துடன் கூடிய உருவங்கள். சக்ரினம் என்றால் சக்கரத்துடன் கூடிய உருவங்கள். இல்லை, பகவானுடைய ஆயுதங்கள் சக்கரம், கதா, கிரீடம் இவைகளெல்லாம் கூடியுள்ள தலைகள், உருவங்கள்.
பிறகு தேஜோ ராசிம். தேஜக என்றால் ஒளி பிளம்பு, ராசி என்றால் கூட்டம், ஒளிகளினுடைய கூட்டம். ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கு என்று சொல்கின்றான். தேஜஸினுடைய ராசி என்றால் ஒருங்கிணைந்த கூட்டம். தேஜோ ராசிம் சர்வதக எல்லா இடத்திலும், தீப்திமந்தம் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற உருவத்தை பார்க்கின்றேன். தீப்தி என்றால் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற, தீப்திமந்தம்னா ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற, பிரகாசித்து கொண்டிருக்கின்ற உருவத்தை பஷ்யாமி நான் பார்க்கின்றேன். பிறகு துவாம் அப்படிப்பட்ட உங்களை. பிறகு பார்க்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கின்றதா? விஸ்வரூப தர்சனம். துர்நிரீக்ஷ்யம் பார்ப்பதற்கு கடினமாக இருக்கின்றது. துர்நிரீக்ஷ்யம் என்றால் ஈக்ஷணம்னா பார்க்கிறது, துர்நிரீக்ஷ்யம் என்றால் பார்ப்பதற்கு மிக கடினமாக இருக்கின்றது. பிறகு சமந்தாத் எல்லா இடத்திலும் நீங்கள் இருக்கின்றீர்கள். கடைசி வரி தீப்த அனல அர்க்கத்யுதிம். தீப்த என்றால் பிரகாசமான, அனல என்றால் நெருப்பு, அர்க்க என்றால் சூரியன், த்யுதிம் என்றால் ஒளி. சூரியனுடைய நெருப்பினுடைய ஒளிக்கு நிகரான தீப்தி பிரகாசத்தை நான் பார்க்கின்றேன். இனி அடுத்த சொல் அப்ரமேயம். அப்ரமேயம் என்பதற்கு சாதாரணமான பிரசித்தமான சொல் இந்திரிய விஷயங்களுக்கு வராதது. பிரமேயம் என்றால் பார்க்கக்கூடியது, அப்ரமேயம் என்றால் நாட் அன் ஆப்ஜெக்ட், அது ஒரு பொருள் அல்ல, விஷயங்களுக்கு வராது, விஷயங்களாக இருக்காது, ந பிரமேயம். ஆனால் இந்த இடத்தில் அப்ரமேயம் என்பதற்கு அந்த பொருள் அல்ல. காரணம் என்ன? அர்ஜுனன் தான் பார்த்து வர்ணித்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்த இடத்தில் அப்ரமேயம் என்றால் அளவிட முடியாத, ஒப்பிட முடியாத, கம்பேர் பண்ண முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எதைபோல் இருந்தது என்றால், ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ அப்படின்னு சொல்லுவார்கள். ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எதுபோல் இருந்தது என்றால், ராமனுக்கும் ராவணனுக்கும் எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதை நம்ம ஒப்பிட முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அப்படி உங்களுடைய விஸ்வரூபம் இதுபோல் இருந்தது என்று சொல்லி விளக்க முடியாது. அப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை நான் பார்க்கின்றேன். அடுத்த ஸ்லோகம் த்வமக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் த்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் த்வமவ்யய சாஸ்வத தர்மகோப்தா சநாதனஸ்த்வம் புருஷோ மதோ மே. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் விஸ்வரூப தர்சனத்தை வர்ணிப்பதை விட்டுவிட்டு வேறொரு கருத்துக்கு வருகின்றான். இனி அடுத்த ஸ்லோகத்தில் தான் மீண்டும் விஸ்வரூபத்தை பார்த்து கொண்டிருப்பதை வர்ணிக்கப் போகின்றான். ஆகவே இந்த ஸ்லோகம் விஸ்வரூபத்தை பார்த்து அந்த விஸ்வரூபத்துடன் கூடிய அந்த ஈஸ்வரனுடைய தத்துவத்தை அர்ஜுனன் குறிப்பிடுகின்றான். அதனால தான் கடைசியில் மதக மே, நான் அப்படி கருதுகிறேன் என்று சொல்கின்றான்.
இதுவரைக்கும் நான் பார்க்கின்றேன் பார்க்கின்றேன் சொல்கின்றான். இனி அடுத்த ஸ்லோகங்களிலும் மீண்டும் வர்ணிக்கப் போகின்றான். இப்போ இங்கு என்ன சொல்கின்றான் அர்ஜுனன்? துவம் அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம். துவம் என்றால் நீங்கள், பரமம் அக்ஷரம், அக்ஷரம் என்றால் அழியாதவர், பரமம் என்றால் மேலான, நீங்கள் மேலான அழியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதிதவ்யம் அறியப்பட வேண்டும். நீங்கள் அறியத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள். பரமம் அக்ஷரம் இருக்கின்றது. ஒரு சொரூபம் மாயாசக்தியுடன் சேர்ந்து இந்த உலகமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்ற சொரூபம். அது க்ஷரஸ்வரூபம், அழியக்கூடிய சொரூபம். இனி ஒன்று அழியாத பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை இங்கு அர்ஜுனன் குறிப்பிடுகின்றான். கண்ணில் பார்த்து இப்பொழுது நான் விளக்கி வருகின்றது மட்டும் உங்களுடைய சொரூபம் அல்ல, பிறகு இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபமாகவும் நீங்கள் அறியத்தக்கவராக இருக்கிறீர்கள். பரமம் அக்ஷரம். பரமம் என்ற வார்த்தை பரபுருஷார்த்தம். அப்படிப்பட்ட நீங்களே லட்சியமாக இருக்கிறீர்கள். அக்ஷரம்னா அழியாத சொரூபமாக இருக்கிறீர்கள் என்று வேதிதவ்யம், நீங்கள் அறியத்தக்கவர். பிறகு இரண்டாவது வரியில் துவம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். துவம் நீங்கள், அஸ்ய விஸ்வஸ்ய இந்த உலகத்திற்கு, அஸ்ய என்றால் இந்த, விஸ்வஸ்ய உலகத்திற்கு, பரம் நிதானம். நிதானம் என்றால் இந்த இடத்தில் காரணம், பீஜம், விதையை போல. இந்த உலகத்திற்கு காரணமாக பீஜமாக இருக்கிறீர்கள். பிறகு எப்படிப்பட்ட பீஜம் என்றால் பரம். பரம் என்றால் மூலம், மூல பீஜம். இதனுடைய பொருள் என்ன என்றால், இந்த அனைத்து உலகத்திற்கும் முதல் காரணமாக இருப்பது மாயா என்ற தத்துவம். சாஸ்திரத்தில் மாயைக்கு ஒரு லட்சணம் கொடுக்கும் பொழுது திரிகுணாத்மிகா மாயா என்று சொல்லப்படுகிறது. 3 குணங்களுடன் கூடியது மாயா, சத்துவ ரஜஸ் தமஸ். இந்த உலகமே 3 குணங்களினுடைய மாறுதலாக இருக்கின்றது. நாம் ஜடமான பொருளை பார்க்கிறோம், தமசினுடைய வெளிப்பாடு. செயலை பார்க்கின்றோம், அது ரஜஸினுடைய வெளிப்பாடு. அறிவை பார்க்கின்றோம், அது சத்துவத்தினுடைய வெளிப்பாடு. ஆகவே இந்த 3ம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அதனுடைய காரணமும் இந்த 3ம் இருந்தாக வேண்டும். நாம் ஒரு பானையை பார்க்கின்றோம், அந்த பானையை முழுவதும் களிமண் என்றால் நம்ம பானைக்கு என்ன காரணம்னு கேட்டால் பிரம்ம காரணம்னு சொல்ல முடியுமோ? பானை முழுவதும் களிமண்ணால் வியாபிக்கப்பட்டுள்ளது என்றால் களிமண் தான் காரணம். அந்த பானை முழுவதும் தங்கமாக இருந்தால் தங்கம் காரணம். அதுபோல இந்த உலகம் முழுவதும் 3 குணமயமாக இருந்தால் அதற்கு காரணம் எதை சொல்லியாக வேண்டும் என்றால் 3 குணரூபமாக இருக்கின்ற மாயைதான் உபாதான காரணமாக கூறியாக வேண்டும். காரணம் என்ன? காரியத்தில் எதை பார்க்கிறோமோ அதைத்தான் காரணத்திலேயே நாம் சொல்லியாக வேண்டும். ஆகவே இந்த பிரபஞ்சத்திற்கு நிதானமாக இருப்பது மாயா, மாயைதான் காரணம். பிறகு அதே சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? அந்த மாயையினுடைய தத்துவம் என்ன என்று சொல்லும் பொழுது அந்த மாயா மித்யா என்று சாஸ்திரம் கூறுகிறது. மித்யான என்ன பொருள்னா சார்ந்து இருப்பது மித்யா, சுதந்திரமாக இருப்பது சத்தியம். எது எதையும் சாராமல் இண்டிபெண்ட்டாக இருக்கோ அதை நம்ம சத்தியம்னு சொல்கிறோம்.
எது சார்ந்து இருக்கின்றதோ அது மித்தியா. நம்முடைய உடல் சத்தியம், உடலை சார்ந்து இருக்கின்ற நம்முடைய நிழல் மித்தியா. காரணம் என்ன? அது சார்ந்து இருக்கிறது. நம்ம ஒரு அறையில் அமர்ந்திருக்கோம், ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது, நம்ம அந்த கண்ணாடிக்குள்ளே தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ அந்த கண்ணாடியில் இருப்பது மித்தியா, இந்த உடல் சத்தியம். காரணம் என்ன? அது சார்ந்து இருக்கிறது. ஆனால் அது தெரிகிறது, சுதந்திரமாக இல்லை. அப்படி இந்த மாயை சார்ந்து இருக்கின்றது என்று சாஸ்திரம் கூறுகிறது. இனி அடுத்த கேள்வி, யாரை சார்ந்திருக்கின்றது? அது அதையே சார்ந்திருக்க முடியாது, வேறு ஒன்றை சார்ந்திருக்க வேண்டும். அப்படி யாரை சார்ந்திருக்கிறது என்றால் பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது. பிரம்மாஸ்ரயா மாயா என்று தத்துவபோதம்ங்கிற நூல்லையே மாயை இப்படித்தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பிரம்மத்தை எது சார்ந்திருக்கிறதோ அது மாயை. இப்பொழுது பிரம்மன் மாயைக்கு எதை கொடுக்கின்றது என்றால் இருப்பை கொடுக்கின்றது, சத்தா. மாயை இருத்தல் என்ற தன்மையே பிரம்மனிடமிருந்து மாயை பெறுகிறது. பிறகு மாயை இனியொன்றையும் பிரம்மத்திடமிருந்து பெறுகிறது, அது ஸ்பூர்த்தி என்று சொல்லப்படும். சத்தா ஸ்பூர்த்தி. ஸ்பூர்த்தி என்றால் அறிவு. இப்போ மாயை ஜடமானது, அது தானாக இருத்தல் என்ற தன்மையற்றது. பிரம்மனிடமிருந்து இருத்தல் என்ற தன்மையையும் பிறகு விளங்குதல், அறிவு, செயல்படுதல் என்ற தன்மையையும் அடைகிறது. இப்படி பிரம்மன் மாயைக்கு இருப்பையும் கொடுக்கின்றது, அறிவையும் கொடுக்கின்றது. அதை வைத்து கொண்டு மாயையானது இந்த உலகத்தை படைக்கின்றது. இப்போ மாயை ஜெகத்திற்கு நிதானம், இந்த மாயைக்கே காரணமாக இருக்கிறது பிரம்மன். ஆகவே ஜெகத்திற்கு பரம் நிதானம். இந்த பரம்ங்கிற வார்த்தை எதை குறிக்கின்றது? மாயைக்கும் ஆதாரமாக இருப்பது பிரம்ம ஈஸ்வர தத்துவம். இப்போ இந்த இடத்துல சகுண பிரம்மத்தை அர்ஜுனன் பேசவில்லை, நிர்குண பிரம்மத்தை பேசுகின்றான். சகுணத்தை பார்த்து அவன் நிர்குணத்தை அடைகின்றான், நிர்குணத்தை வர்ணிக்கின்றான். சகுணத்தின் வழியாகத்தான் நாம் நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே திடீரென்று அர்ஜுனன் இங்கு என்ன செய்கின்றான்? நீங்கள் அக்ஷரமாக அழியாதவர்கள் என்று நீங்கள் அறியத்தக்கவராக இருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு பரம் நிதானம், மூல காரணமாக இருக்கிறீர்கள். மூல பீஜம்னு சொன்னால் மாயையை காரணம், பிரம்மன் மூல காரணம். ஏன்னா பிரம்மத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கு மாயை என்பது ஒன்று இருக்காது, ஜெகத் என்பது இருக்காது. இப்போ இவ்விதம் பரம் நிதானம். இனி மூன்றாவது வரி, துவம் அவ்யயக, நீங்கள் அழியாதவராக இருக்கிறீர்கள். அவ்யயக இந்த இடத்துல இது ஈஸ்வரனையும் குறிக்கும், நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும். ஈஸ்வரனுக்கும் அழிவில்லை, பிரம்மத்திற்கும் அழிவில்லை, அவ்யயமாக இருக்கிறீர்கள். பிறகு ஈஸ்வரன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கார்? யாரையாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முதல் கேட்குற கேள்வி என்ன தெரியுமோ? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. என்னிடம் கேட்பார்கள், நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணும். ஒன்று மண்ணில் சும்மா இருக்கேன்னா அது அவர்களால் யாருனாலே ஜீர்ணிச்சிக்க முடியாது. காரணம் என்ன? சும்மா இருக்கிறங்கிற வார்த்தை அவ்வளோ புரியாது யாருக்குமே. சும்மா எப்படி இருக்க முடியும்? ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணுமே. அப்படி பகவான் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கார்? அது அர்ஜுனன் கூறுகின்றான். சாஸ்வத தர்ம கோப்தா. கோப்தா என்றால் காப்பாற்றுபவர், காப்பாற்றுற வேலை பண்ணிகிட்ருக்கார். செக்யூரிட்டி பகவான். என்ன செக்யூரிட்டியாக இருக்கார்? தர்ம கோப்தா. தர்மத்துக்கு செக்யூரிட்டியாக பகவான் இருக்கார். நல்ல வேலை அந்த போர்ட்ஃபோலியோவை பகவான் எடுத்துட்டார், வேறு யாருக்கும் கொடுக்கல. வேறு யாராவது கொடுத்துருந்தா என்ன ஆகும்னா தர்மம் நிற்காது. தர்மத்தை பாதுகாக்கிறத பகவான் தானே எடுத்துட்டார். இப்போ முக்கியமானதை அவர்களே எடுத்துக்கொள்வார்கள் அல்லவா? அதே போல் தர்ம கோப்தா.
தர்மத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அந்த தர்மத்துக்கு ஒரு அடைமொழி அர்ஜுனன் கொடுக்கின்றான், சாஸ்வத தர்மம், என்றும் நிலைத்துள்ள தர்மம். என்றும் இருக்கின்ற தர்மத்திற்கு பகவான் பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், தர்மத்தை பாதுகாக்கிறது நிலைநாட்டுறது பகவானுடைய வேலை. நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தர்மத்தை பின்பற்றுறது தான் நம்முடைய வேலை. நம்ம கொஞ்ச நாள் என்ன நினச்சிக்கோம் தெரியுமோ, கீதையெல்லாம் படித்த உடனே சிலதெல்லாம் தெரிய வந்துடும், நல்லது கெட்டதெல்லாம் உடனே எல்லாரிடமும் சொல்லி நம்ம தான் தர்மத்தை பாதுகாக்கிற ஆள்னு கற்பனை பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் தர்மம் நிலைக்கணும்னு நினைப்போம். அது சில சமயம் அதாவது நடக்காது, உடனே வருத்தமெல்லாம் வந்துடும், தர்மத்தை நிலைநாட்ட முடியலையேன்னு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த ஜாப் பகவான் நமக்கு கொடுக்கல. ஒழுங்காக நம்மளால் தர்மத்தை பின்பற்ற முடிஞ்சதுன்னா ஓகே. மற்றவர்களிடத்தில் அது அவர்களுடைய புத்தி, அவர்களுடைய செயல், அது அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நம்ம கீதை படிக்கிறது மற்றவங்களுக்கு கீதையினுடைய அறிவை புகட்டுவதற்கல்ல, முதல்ல நம்மையே நம்ம புரிந்து கொள்வதற்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் எதற்குனா ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய லக்ஷணத்தை பகவான் சொல்லியிருக்கார். அதை படித்த உடனே யாரெல்லாம் ஞான நிஷ்டை அடைஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு அல்ல, அதை எனக்கு அந்த லக்ஷணம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். ஏதாவது ஒரு நல்ல பண்பை நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை யாருக்கு இருக்குது இல்லைன்னு பார்த்தோம்னு சொன்னால் அந்த பண்புனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது எனக்கு இருக்கான்னு பார்க்கணும், இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணணும். மற்றவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு அதை நம்ம பார்க்கக்கூடாது. இந்த வேதாந்தம் படிச்சுட்டு அது ஒரு பெரிய கஷ்டம். காரணம் என்ன, தெளிவாக தெரிஞ்சிடும் இது தர்மம் இது அதர்மம்னு. உடனே நம்ம மனசு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், யாரெல்லாம் இந்த தர்மத்தை பின்பற்றல, யாரிடமெல்லாம் இது இல்லைன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அது அல்ல, அது பகவானுடைய வேலை. அவர் பார்த்துக்குவார், அவருக்கு தெரியும் எப்படி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று. அதைத்தான் பகவான் செய்கின்றார். சாஸ்வத தர்ம கோப்தா. இதுலேயும் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும். எல்லா இடத்துலையும் அதர்மம் நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது, எல்லா தர்மத்தை பாதுகாப்பவர் பகவான்னா இந்த உலகத்தில் தர்மம் எங்கே இருக்குது தேடி பார்த்தாலும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஏன்னா பல பேர் நம்மிடம் இதுதான் ஆர்கியூ பண்ணிக்கிறார்கள். கொஞ்சம் உண்மை பேசி நேர்மையாக இருன்னு சொன்னால், நேர்மையாக இருந்து உண்மை பேசுனதுனால எப்படி வாழ முடியும்? பொய் சொல்லிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறவனெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், பணம் அவனுக்கு கிடைக்குது, நான் இப்படி இருக்கிறேனே, இதே தான் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், தர்மம் என்னைக்குமே அழியப்படுவதில்லை. தர்மத்தை பகவான் ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கின்றார். நம்ம மேலோட்டமான கண்ணுக்கு தெரிகிறது தர்மாதர்மம் அல்ல. அதனால தான் வேதாந்தத்துக்கு வந்த உடனே நாம் முதல்ல என்ன கண்டுபிடிக்க வேண்டியது தெரியுமோ, இது ஜென் புத்திசத்தில் ஒரு கதையாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய மாஸ்டர்கிட்ட ஒருத்தன் போய் அவன் என்ன சொன்னால், நான் ரொம்ப படிச்சிருக்கேன், என்னென்ன ஸ்கிரிப்சர் லாஜிக்கெல்லாம் படிக்கணுமோ படிச்சுட்டேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை, எனக்குள்ள ஒரு ரியலைசேஷனும் வரல, எனக்கு ஏதாவது வரணும் சொல்லுங்க அப்படின்னா, ஏதாவது சம்திங் ரெவலேஷன் எனக்கு வரணும் சொல்லுங்கன்னார். நான் சொல்கிறேன், அதுபடி நீ அப்படியே செய் அப்படின்னார். பிறகு நீ நடு ரோட்டில் போய் நின்று, ஸ்ட்ரீட்டில் போய் எல்லாம் மக்களெல்லாம் மார்க்கெட்டில் போய் நின்று மேலே பார்த்து பகவானே என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்து அப்படின்னார். உடனே அவன் போய் அந்த மாதிரி பண்ணான். போய் ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு மேலே பார்த்துட்டு பகவானே காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்துனான். எல்லாம் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏளனமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். பிறகு அதையெல்லாம் பார்த்துட்டு இவன் மாஸ்டர்கிட்ட வந்தான். நான் சொன்னதை செஞ்சையா? அவன் சொன்னான் செஞ்சேன். பிறகு இவன் சொன்னான், நீங்கள் சொன்னதை செஞ்சு நான் என்ன உணர்ந்தேன் தெரியுமோ, எல்லாம் என்னை முட்டாளாக பார்த்தார்கள், நான் முட்டாள்ங்கிறது தான் உணர்ந்தேன் அப்படின்னா. மாஸ்டர் சொன்னார், இதுதான் கிரேட்டஸ்ட் ரெவலேஷன். நீ உண்மையிலேயே பெரிய ரெவலேஷன் உனக்கு கிடைச்சிடுது. வேதாந்தத்துக்கு நீ ஃபஸ்ட்டு நீ உணர வேண்டியது, நான் முட்டாள், எனக்கு
இத்தனை அறிவு இருக்கே, அதெல்லாம் ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ உனக்கு பாடத்தை நான் ஆரம்பிக்கலாம். காரணம் என்ன? நீ முட்டாள்னு தெரிஞ்சிட்டியே. நீ அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உனக்கு நான் பாடம் சொல்ல முடியாது. என்னைக்கு எனக்கு தெரியல, நான் முட்டாள்னு நீ உணர்றையோ, அதுதான் கிரேட்டஸ்ட் ரெவலேஷன் அப்படின்னார். அதுபோல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன உணரணும்? மற்றவங்களாம் ஏதோ கீதைக்கு போகிறதுனால அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை நினச்சி நம்ம மயங்கி விடக்கூடாது. அவங்க செய்கிற தப்பு அது. நம்ம ஏதோ கொஞ்சம் கீதை புஸ்தகத்தை கையில் எடுத்த உடனே ஞானின்னு நினச்சிக்குவாங்க. அது அவங்க செய்கிற தப்பு. நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்? இதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த ஆட்டிடியூடில் இருக்கணும். நான் ஏன் இதற்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் படிச்சுட்டா உடனே சந்தேகம் வந்துடும். தர்மத்தை எங்கே பகவான் காப்பாற்றுறாரு, அதர்மம் தானே இருக்குன்னு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஓப்பன் மைண்டில் இருக்கேன், எனக்கு தெரியாததுனால தான் சாஸ்திரம் படிச்சிட்ருக்கேங்கிற பாவனை இருக்கணும். ஆனால் ஒரு குழு என்னன்னு சொன்னால், தர்மப்படி நம்ம ஒன்றை சம்பாதிச்சோம்னா அது நமக்கு பயன்படும். ஒரு கால் அதர்மப்படி ஒரு பொருளை நம்ம சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்குவோமே. இப்போ ஒருவன் தர்மமாக இருந்து பொருளை ஈட்டுகின்றான், அந்த பொருள் அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. எதற்காக பொருளை அவன் அடைஞ்சானோ அந்த பொருளினுடைய பலனை அவன் அனுபவிப்பான். அதர்மத்தினால அவன் பொருளை அடைகிறான்னு வச்சுக்குவோமே, அங்கே என்ன நேரிடும் என்றால், பொருளை அடைகின்ற அவனை அவன் இழந்து விடுவான். பிறகு என்ன இருக்கும்னா, பொருள் சுற்றி இருக்கும், அதை அனுபவிக்கின்ற அவன் அங்கு இருக்க மாட்டான். இப்போ ஒருவன் பொருளை பணத்தை தேடுகின்றான். எதற்கு தேடுறான் பணத்தைன்னு சொன்னால், பாதுகாப்புக்கு தேடுகின்றான். கொஞ்சம் இருந்தால் போதாது, ஒரு இருக்கிற மெட்ராஸில் ஒரு 30 பேங்க்லையாவது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கணும். ஏன்னா எந்த பேங்க்கு எந்த நேரத்தில் மூடும்னு தெரியாது. அதனால் ஒரே பேங்க்கில் போட்டு வச்சா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கிறது. இதெல்லாம் எதற்குனா பாதுகாப்பு, செக்யூரிட்டி. பிறகு 4 பேர் திட்ட வேறு கொடுத்து வச்சுக்கிறது. எதற்குனா ஒரு செக்யூரிட்டிக்காக பொருளை சேர்த்துறோம். அப்படி நம்ம அதர்மமான முறையில் சேர்த்திட்டோம்னு வச்சுக்குவோமே, நம்ம சுற்றியும் பொருள்கள் ரொம்ப வந்துடும். ஆனால் நம்ம மனசில் ஒரு பெரிய டேமேஜ் வரும். அது என்ன டேமேஜ் தெரியுமோ? யாரையுமே நம்பாத புத்தி நமக்கு வந்துடும். அந்த ட்ரஸ்ட்டு, இனியொருத்தரை நம்புறதே ஒரு விதமான சக்தி. ட்ரஸ்ட் இனியொருத்தரிடம் வைக்கிறதே ஒரு சக்தி. அதை நம்ம இழந்துருவோம். காரணம் என்னன்னா, நம்ம பணத்தை எப்படி பெற்றோம்? இனியொருவருடைய ட்ரஸ்ட்டை நம்ம மிஸ்யூஸ் பண்ணி தான் பணத்தை நம்ம அடைஞ்சோம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட மனசு யாரையும் நம்பாது. ஒரு வயதான ஒருவர் என்ன செய்தார்னு சொல்லி ஒரு அம்மா என்னிடம் கூறினார். அவருக்கு வயது 80 ஆயிடுதான். அவர் 80 வயதில் அவருடைய பணம் இதெல்லாம் தலகாணிகளில் வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருப்பாராம். யாருக்கும் கொடுக்க மாட்டார், சொந்த மகளுக்கு கொடுக்க மாட்டாராம். காரணம் என்னென்னா, நம்பிக்கை போயிடுது. ஏன் இந்த மாதிரி மைண்டு டேமேஜ் ஆச்சுன்னா, அதர்மத்தினுடைய பலன். இப்போ பகவான் எப்படி வேலை செய்வார்னா, நீ அதர்மத்தை பயன்படுத்தி என்ன ஏமாத்தலான்னு சொல்லி பணத்தை வாங்கிட்ட, நான் அதை அனுபவிக்கிற புத்தியை நான் எடுத்துக்கொள்வேன். அப்படி பகவானுக்கு எத்தனையோ ரூட் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது, பகவானுக்கு தெரியும். தான் தர்ம கோப்தா. அதனால தான் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆட்டிடியூட் வரணும் தர்ம விஷயத்தில்? எனக்கு தெரியாது. யாராவது நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணால், எல்லாம் இவன்லாம் இப்படி இருக்கானே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அது பகவானுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. என்னன்னா, சாஸ்வத தர்ம கோப்தா. பகவான் தர்மத்தை பாதுகாப்பவர், அதை நான் நம்புகின்றேன். சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம். உபநிஷத்தினுடைய வாக்கியம் அது. வாய்மையே வெல்லும். ஒருவர் என்ன சொன்னார்? நான் கேட்ட பொய்யில பெரிய பொய் இதுதான் அப்படின்னு சொன்னார். வாய்மையே வெல்லும் தான் நான் படித்த பெரிய பொய் அப்படின்னார். அது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை நம்ம நம்பணும். அந்த நம்புறதுக்கான சக்தி மனசில் வரணும்னா தர்மத்தினால தான் வர முடியும். அதனால் இந்த வார்த்தையில் நமக்கு முழு ட்ரஸ்ட் இருக்கணும். சாஸ்வத தர்ம கோப்தா, பகவான் சாஸ்வதமாக இருக்கின்ற தர்மத்தை காப்பாற்றுபவர். இதில் நம்பிக்கை நமக்கு இருந்தால்தான் நம்ம தர்மத்தை பின்பற்ற முடியும். ஏன்னா பகவான் தர்மத்தை காப்பாற்றுகின்றார். அப்போ தர்மத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தர்மம் நம்மை காப்பாற்றும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். ரக்ஷிதக என்றால் காப்பாற்றப்பட்ட.
தர்மக, காப்பாற்றப்பட்ட தர்மம் காப்பாற்றும். இப்போ தர்மத்துக்கு என்ன லட்சணம்னா, நீ அதை காப்பாற்றப்பட்டால், உன்னால் அது காப்பாற்றப்பட்டால் அது உன்னை காப்பாற்றும். நீ காப்பாற்றவில்லை என்றால் அது உன்னை காப்பாற்றாது. அதுதான் தர்மத்துக்கே லட்சணம். அந்த ஒரு ட்ரஸ்ட் வரணும்னா இந்த வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். சாஸ்வத தர்ம கோப்தா, என்றுமுள்ள தர்மத்தை பாதுகாப்பவர் ஈஸ்வரன். பிறகு அடுத்த சொல் சனாதனக. சனாதனக என்றால் என்றும் உள்ளவர். சனாதனக என்றும் உள்ளவர். புருஷக என்றால் புருஷன். இங்கு புருஷன் என்றால் ரெண்டு பொருள் இருக்கின்றது. பூர்ணத்துவாத் புருஷக, பூர்ணமாக இருப்பதனால் புருஷன் என்று சொல்லப்படுகிறது. புருஷகங்கிறதுக்கு ரெண்டு பொருள். ஒன்று பூர்ணமாக நிறைவாக இருப்பவர். இனியொரு பொருள் புரீஷேதே. புரி என்றால் ஒவ்வொரு சரீரத்திலும் வசிப்பவர். புருஷக எல்லா சரீரத்திலும் வசிப்பவர் ஈஸ்வரன். புருஷக துவம் சனாதனக புருஷக, என்றுமுள்ள பூர்ணமான எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்ற புருஷனாக நீங்கள் இருக்கிறீர்கள். மே மதக, மே மதகன்னு அர்ஜுனன் சொல்கிறான். இவ்விதம் நான் கருதுகின்றேன், இதுதான் என்னுடைய அறிவு உங்களை பற்றி. இப்போ இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை விட்டுட்டு விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் இந்த விஸ்வரூபத்துக்கு ஆதாரமாக இருப்பது நிர்குண பிரம்ம பரமம் அக்ஷரம். அப்படி உங்களை வெறும் விதவிதமான உருவத்துடன் கூடியவர்களாகவும் மட்டும் நினைக்கக்கூடாது, அறியக்கூடாது. பரபிரம்மமாக உங்களை அறிய வேண்டும். நீங்களே மாயைக்கும் காரணமாக, மாயைக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பீஜமாக இருக்கிறீர்கள். பிறகு தர்மத்தை நிலைநாட்டுபவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். சனாதனக துவம் புருஷக மதோமே. இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து மீண்டும் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை வர்ணிக்கின்றான். அநாதிமத்யாந்தமனந்த வீர்யம் அனந்த பாகும் சசி சூர்ய நேத்ரம் பஷ்யாமி த்வாம் தீப்தஹுதாசவக்த்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம் அநாதி மத்ய அந்தம். ஆதி மத்ய அந்தரஹிதம். ஆதி என்றால் தோற்றம், ஏற்கனவே கூறிய கருத்துதான். மத்தியம் என்றால் இடைநிலை, அந்தம் என்றால் முடிவு, ந என்றால் இவைகள் அற்றது. தோற்றம், முடிவு, இடைநிலை இவைகள் அற்றது. அனந்த வீரியம் எல்லையற்ற சக்தியுடன் கூடியது. இதெல்லாம் விஸ்வரூபத்தினுடைய லட்சணம். இப்போ அர்ஜுனன் திசையையே மறந்து, திசையை தெரியாமல் எல்லா இடத்திலும் பகவானை பார்த்து கொண்டிருக்கின்றான். அனந்த வீரியம், அனந்தம்னா எல்லையற்ற சக்தியுடன் கூடியதாக இருக்கின்றது. அனந்த பாகும் எல்லையற்ற கைகள், அதாவது கைகளையெல்லாம் அர்ஜுனனால் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது, எல்லையற்ற கைகள். சசி சூரிய நேத்திரம். சசி என்றால் நிலவு, சூரியன். சூரியனும் நிலவும் பகவானுடைய கண்களாக இருக்கின்றது. நேத்திரம் அவைகளே கண்ணாக மாறிவிட்டது. சசி சூரிய நேத்திரம். பஷ்யாமி துவாம், அப்படி உங்களை நான் பார்க்கின்றேன். துவாம் பஷ்யாமி. தீப்த
ஹுதாச வக்திரம். தீப்தம்னா ஒளிர்கின்ற, பிரகாசிக்கின்ற. ஹுதாச என்றால் நெருப்பு, ஃபயர், அக்னி. வக்திரம் என்றால் வாய். இதெல்லாம் பார்த்து தான் அர்ஜுன பயந்துக்க போகிறான். வாயில் என்ன இருக்கான்? சுடர்விட்டு எரிகின்ற நெருப்பை உடைய வாய். அந்த நெருப்பே பகவானுடைய வாயாக இருக்கின்றது. அந்த நெருப்புக்கு ஒரு சுபாவம், எதை கொடுத்தாலும் அது என்ன பண்ணிடும்? சாப்பிட்ரும், போதும்னே சொல்லாது. அதனால தான் அனலகன்னு சொல்கிறது, அலம்னு சொல்லாது, போதும்னு சொல்லாதது என்னன்னா நெருப்பு. பிறகு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நெருப்பு என்ன தெரியுமோ? ஆசை. இந்த ஆசைங்கிற நெருப்பும் வெளியிருக்கிற நெருப்புக்கும் போதும் அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது. ஆசைக்கும் போதுங்கிற வார்த்தை கிடையாது. ஆசைங்கிற ஒரு இதுக்கு டிக்ஷனரியே கிடையாது போதும்னு. அதே போல் நெருப்பும் அப்படிப்பட்ட வாய். பிறகு என்னவாம்? ஸ்வதேஜசா விஸ்வம் இதம் தபந்தம். ஸ்வதேஜசா உங்களுடைய தேஜஸினால், இதம் விஸ்வம் இந்த உலகம் அனைத்தும், தபந்தம் எரிந்து கொண்டு இருக்கின்றது. உங்களுடைய தேஜஸினால் இந்த உலகம் அனைத்தும் எரிந்து கொண்டு இருக்கின்றது. தபந்தம்னா எரிந்து கொண்டிருக்கின்றது என்றொரு பொருள். இனி ஒரு பொருள், தபந்தம் என்றால் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சூரியன் இல்லைன்னு வச்சுக்குவோமே, சூரியனுடைய உஷ்ணம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் உலகம் செயல்படாது. அப்படி இந்த உலகத்தையே நீங்கள் உடலாக கொண்டிருக்கிறீர்கள். இப்போ விஸ்வரூப தியானத்தில் என்ன சொல்கிறோம்? நம்ம இந்த உலகமே பகவானுடைய உடல். நம்ம உடலை நம்ம பார்த்து எப்படி இது என்னுடைய உடல்ங்கிற பாவனை இருக்கோ, அப்படி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஸ்தூல பதார்த்தமும் பகவானுடைய ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம தத்துவங்கள் பகவானுடைய சூக்ஷ்ம சரீரம். காரண தத்துவம் பகவானுடைய காரண சரீரம் என்று வர்ணிக்கின்றான். மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.